ஹாய் எவ்ரி ஒன். இன்பக்குடில் முதியோர் இல்லத்திலிருந்து. இன்பக்குடில் முதியோர் இல்லத்துக்கு ஃபோன் பண்ணக்கூடியதுல மெஜாரிட்டி பீப்புள்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தனி ரூம் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் தனி ரூம் வந்து ஃபெசிலிட்டிஸ் எங்களால் பண்ண முடியல. நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் அது முடியல. ஸோ இன்னையிலிருந்து தனி ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தனி ரூம் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு தனி ரூம், அதில் நீங்க மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ தனி ரூம் வேணும் அப்படின்றவங்க நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ தனி ரூமுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பார்க்கக்கூடியவர்கள், தனி ரூம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் தனி ரூம் வேணும் அப்படின்றதுக்கு இங்க வரலாம். பட் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுது. அதனால ஒருத்தர் மட்டும் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கப்புலா இருக்கும் பட்சத்துல நீங்க 2 பேர் வரலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 2 பேர் வந்து நீங்க தனி ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தனி ரூமுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னதெல்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்குமே இருக்கக்கூடியது பேசிக்கா வந்து ஒரு காட்டு, பெட்டு, பில்லோ கவர், பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் அப்படின்றது எல்லாமே வந்து இது காமனான ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாருக்குமே இருக்குது, அது வந்து உங்களுக்கும் இருக்குது. ஸோ தனி ரூம்ல வந்து ஒரு பெட்டு, ஒரு பெட்டு, காட்டு, பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலா ரெண்டு இருக்கும். ஒன்னு விரிச்சிருப்போம், ஒன்று வந்து அடிஷ்னலா இருக்கும். அதே மாதிரி பில்லோ கவர் ஒன்று விரிச்சிருக்கும், பில்லோ கவர் ஒன்று அடிஷ்னலா இருக்கும். இது வந்து உங்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. தனி ரூமுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதுதான். தனி ரூம்ல வந்து என்னென்ன பயன்படுத்துறாங்களோ அது உங்களுக்கு மட்டுமானது. அதனால இந்த பெட்டு, பில்லோ கவர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். காமன் ரூம்ல இருக்கிறது வந்து நம்ம காமனா வாஷ் பண்றோம். காமனா வாஷ் பண்ணும்போது யாரோடது யாருன்னு தெரியாது. இப்போ இந்த வாரம் இந்த பெட்ல ஒண்ணு போட்டிருப்போம், அடுத்த வாரம் இந்த கவர் அடுத்த பெட்ல இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். பட் தனி ரூம்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். உங்களுடைய பெட்ஷீட் அது உங்களுக்கானது மட்டும் தான். 2 இருக்கும். ஒன்னு வந்து செல்ஃப்ல இருக்கும், இன்னொன்னு வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்ஷீட்டும் பில்லோ கவரும் வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணும்போது இருக்கிறத எடுத்து போட்டு இதை வரும். அப்போ இது வந்து உங்களுக்கான 2 பெட்ஷீட்டுமே உங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். வேற யாருக்குமே அது வந்து மிங்கிள் ஆகாது. அதனால உங்களுக்கு வந்து தனியான பெட்ஷீட், பில்லோ கவர் அப்படின்றது உங்களுக்கு இது பேசிக்கா எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இது உங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் இது உங்களுக்கு தனியா இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் காமனா இருக்கும். உங்களுக்கு தனியா ஒரு 4-5 செல்ஃப் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். என்னென்ன திங்ஸ், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், புக்ஸ் வாசிப்பீங்கன்னா புக்ஸா இருக்கட்டும், உங்களுடைய பிலாங்கிங்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்க செல்ஃப்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கும். ஃபேன் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபேன் இருக்குது. ஸோ ஃபேனோட சேர்ந்து ஏசி வந்து உங்களுக்கு இஃப் நீடட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஏசி வந்து உங்களுக்கு அடிஷனலா ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஏசி வந்து அந்த கிளைமேட் எப்படின்னு பாருங்க. வந்துட்டு நீங்க ஒரு 1 வீக் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசி வேணுமா வேண்டாமா ஆல்மோஸ்ட் நாங்க பண்ணிடுவோம். பட் நீங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுடைய நீங்க வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்கறாங்க, நிறைய பேர் வந்து தனி ரூம் கேட்டாங்க. பட் யாருமே இன்னைக்கு வரைக்கும் வரல. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தனி ரூம் ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஏசி வந்து நாங்க அடிஷனலா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளர் இது வந்து உங்களுக்கு தனியா இருக்கும். மற்றவங்களுக்கு காமன் தண்ணி குடிக்கிறாங்கன்னா காமனா ஒரு தண்ணி இருக்கும். தண்ணி பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு பிளேட் வந்து காமன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து இவங்க பிளேட்னா அடுத்து அவங்க பிளேட், ஒரு சில மட்டும் தனியா பிளேட் வச்சிருக்காங்க. மற்றபடி காமன் பிளேட் தான். ஒரு நாள் இவங்களுக்கு இருக்கும், அடுத்த நாள் மாறிக்கிட்டே இருக்கும். பட் உங்களுடைய பிளேட், டம்ளர் அப்படின்றது இது உங்களுக்கு தனியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிளேட் மாறிக்கிட்டே இருந்தாலும் நீட்டா வாஷ் பண்ணி தான் கொடுப்போம். உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணாலுமே தனியா உங்களுக்கான பிளேட் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கான டம்ளர் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தனியா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா உங்களுக்கு தனியான ஒரு கேர் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு டாய்லெட், உங்களுக்கு வந்து தனி டாய்லெட் உங்களுக்கு மட்டும், ஒரே ஒரு டாய்லெட் உங்களுக்கு மட்டும், அது வந்து நீங்க தனியா வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கான கிளீனிங் ப்ராசஸ்லாம் ஆல்மோஸ்ட் டெய்லி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்னா 1 டே 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களோட டாய்லெட் வந்து கிளீனா வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுடைய ரூம் வந்து தனியா பிரிக்கிடுவாங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மாப் போட்டுருவாங்க. அது மாதிரி ஃபேனை வந்து துடைக்கிறதா இருக்கட்டும், செல்ஃப் கிளீனிங்கா இருக்கட்டும், ஒட்டர் அடிக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்க கேட்டுக்கலாம், ஓகே ஒரு வீக்லி ஒன்ஸ் எனக்கு வந்து ஒட்டர் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபேன் துடைக்கணும்னா பண்ணி உங்களுக்கு என்னென்ன நீடட் இருக்குதோ இதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் இல்லை தேவையில்லை இன்னைக்கு வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் ஓகே தான். உங்களோட அப் டு யூ, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு, உங்க ட்ரெஸ் கிளாத் வாஷ் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. டெய்லி உங்களுடைய கிளாத்ஸ் எடுத்து போயிருவாங்க. அவங்களே வாஷ் பண்ணி வெயில காய வச்சு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப்ல வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு தனியா செல்ஃப் இருக்குது, அந்த செல்ஃப்ல வந்து உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி உங்களுக்கு தனி டாய்லெட் இருக்குது, நீங்க டாய்லெட் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான பிலாங்கிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியா இருக்கும். மற்றவங்களுக்குலாம் காமனா இருக்கும். அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ் வந்து சொல்லல,
மற்ற பிலாங்கிங்ஸ் எல்லாம் காமனா பயன்படுத்துவாங்க. உங்களுடைய பிலாங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு தனியா ஸ்பெஷலைஸ்டா உங்களுக்கு மட்டும் தனியாவே இருக்கும். ஸோ இதான் வந்து தனி ரூமுக்கான ஃபெசிலிட்டி. தனி ரூம்ல வந்து அடிஷனலா என்ன இருக்குன்னா ஏசி இருக்கும். மற்ற காமன் ரூம்ல ஏசி இருக்காது. ஸோ நீங்க தனி ரூம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல இன்னும் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து 2 பேருக்கு அது காம்பாக்ட் ரூமா தான் இருக்கும். சின்னதா நீங்க 2 பேர் இருந்துக்கலாம். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாக்கி ஒரு சின்ன ரூம் 2 பேர் இருந்துக்கலாம். இல்ல நீங்க தனியா தான் வரீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ரூம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஸோ தனி ரூம் வேணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் தனிமையை தான் விரும்புறாங்க. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய ஓடிட்டேன் போயிட்டு அவங்கள பார்த்துட்டேன் இவங்கள பார்த்துட்டேன், யாரையும் பிடிக்கல, யார் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அது எல்லாமே இன்னும் சிலர் வந்து நம்பிக்கை இருக்குது எல்லாமே நல்ல எல்லாருக்குமே ஜாலியா தான் இருப்பாங்க. இருந்தாலும் தனியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தனி ரூமா இருந்தாக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். மற்றபடி மற்றவங்களோட மிங்கிள் ஆகாம கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறீங்க. ஸோ ஹூ ஆர் மேபி ஸோ யாரா இருந்தாலும் சரி நீங்க இந்த தனி ரூம் ஃபெசிலிட்டி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தனி ரூம் தேவைப்படும் பட்சத்துல நீங்க தனியா வந்தாலும் ஓகே தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தாலும் ஓகே தான், உங்களை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தனி ரூம் ஃபெசிலிட்டி வந்து இப்போ வந்து நாங்க புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி காமன் திங் வந்து ஒரு சிலர் மட்டும் இருக்குது. ஒன்னு ப்ரேயர், அங்க டெய்லி டிவோஷன் நடக்கும். ஸோ அந்த டிவோஷன்ல வந்து நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா பரவாயில்ல. பட் டிவோஷன்ல வந்து நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ டிவோஷன் நீங்க கலந்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து கார்டன் இருக்குது, கார்டனிங் பண்றதா இருந்தால் செடிக்கு தண்ணி ஊத்துறது, செடியை மெயின்டைன் பண்றது, அது மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தால் நீங்க பண்ணலாம். டெய்லி கொஞ்ச நேரம் வெளியே நடக்கலாம். வராண்டா இருக்குது, வராண்டால நீங்க கொஞ்சம் நடக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்க யாரு கூடயாவது பேசணும்னா வெளியே வந்து நீங்க பேசலாம். இல்லாட்டி உள்ள நீங்க கூப்பிடாம யாரையும் உள்ள வர மாட்டாங்க. ஸோ நீங்க உள்ள கூப்பிட்டு பேசுறதா இருந்தாலும் ஓகே தான். பட் உங்களுடைய திங்ஸ் எதுவும் சேஃப்டியா இருக்கணும், இல்ல யாரோ வந்து போனாங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்க வெளியே வந்துடலாம். நீங்க வெளியே வந்துட்டு பக்கத்து ரூம் எல்லாம் இருக்குது, அங்க ரூம்ல போயிட்டு நீங்க அவங்ககிட்ட பேசி எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தனி ரூமுடைய ஃபெசிலிட்டிஸ். இந்த தனி ரூம் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி உடனே பேசுங்க. ஒன்று தான் இருக்குது. அதனால யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு பார்த்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸும் ஃபீஸ் டீடைல்ஸும் வந்து நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபோன்லயே வந்து டீடைல்டாக சொல்றோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்றது பெட்டர். நீங்க ஃபோன்ல பேசி நீங்க கன்ஃபார்ம் பண்றதை விட நீங்க டைரக்டா வந்துட்டு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பார்த்துலாம். வந்து பார்த்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபர்தரா வந்து நான் மூவ் பண்ணலாம். ஸோ இன்பக்குடி முதியோர் இல்லத்துல காமன் ரூம் இருக்குது, அதே மாதிரி தனி ரூம் ஒன்று இருக்குது. ஸோ காமன் ரூம்ல தேவைப்படுறவங்களோ நீங்க காமன் ரூம் எடுத்துக்கலாம். தனி ரூம் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. தனி ரூம்ல தனி ரூம் பத்தி சொல்றாங்களே, இப்போ காமன் ரூம் எதுவும் கிடையாது போல இருக்குது அப்படின்னால தனி ரூமுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது. தனி ரூமுக்கான ஃபீஸ் வேற, காமன் ரூம் வந்து 2 இருக்குது. ஸோ காமன் ரூமுக்கான ஃபீஸும் வேற. ஸோ இதுக்கு வேற ஃபீஸ், அதுக்கு வேற ஃபீஸ். அதனால யாரா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்க வாங்க.